ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2 தேர்வு முடிவுகள் வந்து தேதியில் மாற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஏன் மாற்றம் வருது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். +2 பொதுத் தேர்வு முடிவு 8ஆம் தேதி வெளியாகுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8ஆம் தேதின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஏன் அந்த மாதிரி இருக்குது, ஸோ எப்போ நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் 8 லட்சம் மாணவர்கள் எழுதினர். இவர்களில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் கடந்த மாதம் ஏப்ரலில் 6ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான ரிசல்ட்டுக்கு தான் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இதை 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போது அந்த தேதியில் மாற்றம் இருக்குது. அது ஏன் அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, தொடர்ந்து தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்காக பணிகளை தேர்வுத்துறை மேற்கொண்டு வருகிறது. இதனால் +2 தேர்வு பொதுத் தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவித்தபடி வருகின்ற 8ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகளை அறிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆனால் ஏன் அது ரிலீஸ் ஆகாமல் போகுது அப்படின்னா, இது குறித்து பள்ளிக்கல்வி மற்றும் தேர்வுத்துறை சார்ந்த சில அதிகாரிகளும் கேட்டபோது, +2 விடைத்தாள் மதிப்பீடு முடிக்கப்பட்டு மாணவர்களின் மதிப்பெண் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன. எனினும் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் தேர்வு முடிவுகளை வெளியிட சிறு தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் நடந்ததுனால அவங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். பட் இப்போ ஆட்சி மாற்றம் இருக்கிறதுனால எல்லாமே ரெடி இருக்குது. இணையதளத்துலேயும் ஏற்றிட்டாங்க, எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்காமல் நம்ம கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அரசின் ஒப்புதலை பெற வேண்டும். இதனால் திட்டமிட்டபடி வருகின்ற 8ஆம் தேதி +2 முடிவுகளை வெளியிட முடியாது. புதிய அரசு அமைந்ததும் உரிய ஒப்புதல் பெற்று தேர்வு முடிவுகளை வெளியிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8ஆம் தேதி வராது. இதுக்கப்புறம் எப்போ வரும் அப்படின்றது இந்த ஆட்சி அமைஞ்சு அவங்க பதவியேற்றதுக்கு அப்புறமா தான் தெரியும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.